ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. 2 பட்டை, 1 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும்ல, அது வரை வெயிட் பண்ணுங்கள். நான் இங்கே 1.5 கப், அதாவது அப்ராக்சிமேட்டாக 550 கிராம் பாஸ்மதி அரிசி கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும், ஒரு 70% குக் ஆகணும். ஆயில் போடுறது ஒட்டாமல் வரத்துக்காக. அப்படியே மூடி வச்சுருங்க, வேகட்டும். சைடில் சிக்கன் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் அப்படி தான் பிடிக்கும், என் பையனுக்கும் அப்படி தான் பிடிக்கும். அதனால் குட்டி பசங்களுக்கு ஏற்றாப்புல பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். ஒரு பவுலில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஃபுட் கலர். அது ஒரு அட்ராக்டிவாக அந்த கலருக்காக பசங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவையில்லைன்னா விட்டுடலாம், பெரியவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் விட்டுருங்க. நீங்கள் காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இதோட ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா விரவி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour மேரினேட் ஆனால் போதும். ரைஸ் நல்லா கொஞ்சம், நான் சொன்ன மாதிரி 70% 75% வெந்ததும் அதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர் விட்டு ரின்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போது ஒட்டிடும். ஆல்ரெடி நம்ம ஆயில் விட்டுருக்கோம், இருந்தாலும் இதை கோல்டு வாட்டர் விட்டு ரின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் பரப்பி அதை கொஞ்சம் காய விட்டுருங்க. அப்புறம் ஒரு பேனில் ஃப்ரைங் பேனில் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவில் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம விரவி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். சிக்கன் இந்த மாதிரி ரெட்டிஷாக ஃப்ரைட் ரைஸில் கிடக்கும்போது பசங்க, குட்டி பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். பட் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணும்போது சிக்கன் அந்த ஸ்டீம் குக் பண்ணி பிச்சு போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா எல்லாமே போட்டு எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் ஆயில் விட்டு முட்டை 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், பெப்பர். நான் பெப்பர், சீரகம், உப்பு இந்த 3ஐயுமே லைட்டாக வறுத்து திரித்து வச்சுருப்பேன் முட்டைக்காக. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதை கொஞ்சமாக போட்டு முட்டை இந்த ஸ்க்ரம்பிள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வரணும். அதுக்கு கொஞ்சம்
முட்டையை ஊற்றினோமே கிண்டாமல் கொஞ்சம் விட்டு கிண்டிக்கோங்க. கிண்டி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. முட்டையை அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்கன், அதுக்கு தேவையான காய்கறிகள், குடமிளகா, முட்டைக்கோஸ், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் கேரட், அப்புறம் கொத்தமல்லி இலை, வெங்காயம், அப்புறமா ஸ்வீட் கார்ன், அப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ். மசாலாவில் நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸ். நான் ஃப்ரை பண்ண ஆயிலை ஊற்றிருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்றதுக்காக அப்படி பண்ணேன். பொதுவாக ஆயிலை வச்சு மறுநாள் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. இதனால் கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும், மற்றபடி டேஸ்ட் எல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொரிஞ்சதும் கொஞ்சம் வேக டைம் எடுக்கிற காய்கறிகளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. லைக் கேரட், பீன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேக டைம் ஆகலாம், அதனால் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் காய்கறி நிறையவே ஆட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் என் பையனும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க சரி, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. இந்த டிஷ்ஷில் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் நல்லாவே ஆட் பண்ணிக்குவேன். குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கிண்டி வச்சுருக்க முட்டையில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சால்ட் போட்டு கிண்டி வச்சுருக்கோம், அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதோட ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 10 ரூபா தான் இந்த பாக்கெட். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கிடைக்கும். அப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பெப்பர், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி ரொம்ப வெந்துடக்கூடாது, ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அப்புறமா குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ், அதை நம்ம பாதி ஆட் பண்ணி கிளறிக்கலாம். அப்போனா நம்ம மீதி ஆட் பண்ணி கிளறிக்கலாம். அப்போனா நம்ம கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெளியெல்லாம் சிந்தும். அதனால் பாதி ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்குவோம். அப்புறம் மீதியை ஆட் பண்ணி கிண்டிக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.